இன்று சித்துப்பாத்தி புதைகுழி வழக்கானது 17ஆம் நாள் அகழ்பணி 2ஆம் கட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எச்சங்கள் 65ஆக காணப்படுகின்றது. நேற்று 7 மண்டையோட்டு தொகுதிகளும் இன்று 8 மண்டையோட்டு தொகுதிகளும் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 15 மண்டையோட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. இவை தொடர்ந்து நாளைக்கு அகழ்பணி நடைபெற்று கொண்டிருக்கும். இதே நேரத்தில் யாழ் மாவட்ட சட்டத்தரணிகளும் சுழற்சி முறையில் கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏலவே குறிப்பிட்டது போல பங்கு பெற்றினர்களும் அகழ்பணியில் ஈடுபட்டு கொண்டு இந்த அகழ்பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாளை அகழ்பணி தொடர்ந்து நடைபெறும். சிறுவர்களுடைய சந்தேகிக்கப்படும் 80 தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டது. இன்றைக்கு சிறுவர்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு 6-7 எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை பிரிவினர் இந்த அகழ்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், பீடாதிபதி போன்றவர்களும் இந்த அகழ்பணிக்கு விஜயம் செய்தார்கள். அத்துடன் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களும் இந்த அகழ்பணியில் ஈடுபட்டார்கள். சோகோ போலீசார், ராஜ் சோமோதவாவின் குழுவினர், வைத்தியர்கள் 4 பேர் இந்த அகழ்பணியில் ஈடுபட்டுள்ளனர். மொத்தமாக இந்த குழு தொடர்ந்து இந்த அகழ்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது.